இது உங்களோட ஃப்ரீ டைம் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லர் ஹண்ட் ஹீலர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லீட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிளில் கிடக்குதுன்னு ஓட்டிகிட்டே போக அந்த ஹீட்டான பாறைகளை ஓட்டிகிட்டே போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்மக்லிங் பண்ணுறவங்க நிறைய பேர் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. அவங்களாம் நின்றுட்டு ஒரு பிஸ்கெட்ஸாக உடச்சி பார்த்துட்டு ஓகே தலையாட்டிகிட்டே இருக்கேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தவங்க வெட்டிக்கிட்டு ஒருத்தவங்க காயப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா ஜோரான மழை பெஞ்சிட்டே இருக்குது. அந்த சைக்கிளில் போனாங்கன்னா நம்மளோட லீடர் அவங்க வந்து சரி நம்ம மழை பெஞ்சுக்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து நிற்க உள்ளே வந்து அவ்வளோ சண்டை நடக்குது. இங்கே வந்து வெளியே வந்து அதே இடத்துல வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நீ யாரோட புதுசாக வந்து வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ உழவாட சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க உள்ள. இப்போ வந்து செகண்ட் அந்த சைடு கை கட்டுறாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க கட்டுறாங்க. அவங்க தான் வந்து நம்ம செகண்ட் லீடு. அவங்க யாருன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நீ வெஸ்ட் சைடுக்கா போ, நான் ஈஸ்ட் சைடுக்கா போகிறேன். அங்கே ஸ்மக்லிங் பண்ணுவோம், ஒரு ஆளை விடாமல் எல்லாரையும் வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரோடு கிளம்ப இங்கே உள்ளே காட்டுறாங்க. அவன் ஒரு டாக்டர் போனேன் சைக்கிளில் வந்தவன். டாக்டர்னால எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த கேங்கோட லீடர் அவன் வந்து நீ யாரை காப்பாற்றுறீங்க, எனக்கு இவனை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டாக்டர், நீ வந்து எவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் உனக்கு வேண்டியவனாக இருந்தால் வேண்டாவதாக நான் வந்து எல்லாரையும் காப்பாற்றணும், அவனை காப்பாற்ற நான் ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க. பெரிய பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதை வந்து எல்லாரும் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணதுனால வந்து அதை பார்த்து வந்து அந்த ஸ்மக்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்துட்டாங்க ஓடுங்கடா சொல்லிட்டு மாற்றி போட அந்த போலீஸ் கடைன்னு வந்து எல்லாரையும் மாற்றி சுட்டுட்டு இருக்கு. அந்த லீடர் வரைக்கும் எல்லாரையும் கொஞ்சம் டைவர்ட் பண்ணிவிட்டு அவன் மட்டும் அந்த சைடுக்கு ஓடிட்டான். இப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸ்லாம் வந்து நம்ம செகண்ட் அந்த லீடையும் வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவனும் ஒரு ஸ்மக்லிங் கும்பல் கூட தான் இருந்தான். அவன் வந்து நான் இந்த லீடர் வரைக்கும் தவிச்சு போயிடு மிச்சம் எல்லாத்தையும் வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் வந்து இங்கே பெரிய ஆளே பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரோட அசிஸ்டன்ட் சொல்லி கேப்டன் பாருங்கப்பா கேப்டன், நான் வந்து ஒரு ஆள் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தானே அப்படின்னு கேட்க உங்களோட லீடர் வரைக்கும் தப்பிச்சிட்டான், ஆனால் வந்து அவன் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எனக்குலாம் யாரும் லீடர் இல்லை, நான் ஒரு டாக்டர், நான் வந்து இங்கே பேஷண்ட்ஸ் தான் வந்து காப்பாற்ற வரைக்கும் தான் வந்து நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்க, இவனை கூட்டுவாங்க ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போவேன். இங்கே வந்து ஜெயிலுக்கு காட்டுறாங்க. ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லீடு அவன் வந்து அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிடக்கணுன்னு வரேன். நீ யாரு, நீ சொல்லு, நீ அப்போ தான் வந்து நான் உன்னை விட முடியும், நீ யாருன்னு சொல்லு, உன்னை லீடர் யாரு, அவன் எதுக்கு அந்த மாதிரி ஸ்மக்லிங் நான் பண்ணுறேன், அதுக்கு பின்னாடி இருக்குது யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு டாக்டர், நான் அங்கே வந்து பேஷண்ட்ஸ்க்கு அப்போ தான் வந்து அது எப்படி அது வந்து ஒரு சிட்டிசன்ஸ் தான் வந்து ஒரு ஸ்மக்லிங் பண்ணுறாங்க கூட வந்து ஒரு பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம் சொல்லிட்டு வருவாங்க. நீ என்னடா போய் சொல்லிட்டு இருக்க, உனக்கு டைம் வாங்குதா, நீ இன்னும் டைம் வாட்சே பார்த்துட்டு இருக்க, உனக்கு போனேன்னா நீ உண்மையை சொல்லு, நீ யாருன்னு சொன்னால் தான் நான் உன்னை விடுவேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போவேன். அப்புறம் பார்த்தனா வந்து ஒரு செல்லில் வந்து ஒருத்தவங்க வந்து பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. வெல்கம் கேப்டன், நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வச்சுருக்கேன். ஏன்னா அதை நான் வந்து ஒரு 2 காயின்ஸ் கொடுத்துட்டேன். என்னங்க இதை வச்சு நீங்களும் உங்களோட அசிஸ்டன்ஸை டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, இதை வச்சு நாங்கள் டீலாம் வாங்க முடியாது, நாங்கள் தண்ணி வேணால் வாங்கி கொடுக்கலாம், தண்ணி எங்களுக்கு பத்தாதே, எங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல சரின்னு இன்னும் ஒரு கோல்ட் காயினும் கொடுக்குறாங்க. கொடுத்து கத்துற சரி அவனை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்ல அவனையும் போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு கத்துற வந்து அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். அதை வந்து இதெல்லாம் வந்து அந்த லீட் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என்ன இவ்வளோ கேவலமான இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ரிடியூஸ் பண்ணுற அவனை வந்துட்டு கத்துற காசு கொடுத்துட்டீங்களா, எதுக்கு தான் இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கேப்டன் என்ன பண்ணாங்க, திடீர்னு வந்து ஒரு இது ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்னை விட்டுருங்க, என்னை கொண்டாதீங்க நம்ம கத்திட்டே இருக்கு. அதை வந்து கேட்ட நம்மளோட லீடர், நீ காசே வாங்கிட்டு அவங்க கொள்ளவா செஞ்சிட, நீ எவ்வளோ கேவலமான நீ தான் வந்து வாழத்துக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு வந்து அவனை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அதை கேட்டோடனே அவன் டப்புன்னு ஒரு அடி அடிச்சிடுவான். கையில் அடிச்சுட்டு நீ அவனை அப்புறம் பார்த்தனா அங்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு நீ அவனை கொல்லலையா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட தங்கச்சி வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் என்னோட வீட்டில், நீங்கள் எப்போ தான் என்னை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அவன் அப்படி கேட்காத மாதிரி அவன் மட்டும் போயிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட அசிஸ்டன்ஸ் வந்து சொல்கிறாங்க, அந்த வந்து டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டருக்கும் அந்த இது நேற்று நான் வந்து ஸ்மக்லிங்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் வந்து அவன் சொன்ன மாதிரி அந்த பிளேஸில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் வந்து சொன்னது கரெக்ட் தான், அவன் வந்து டாங் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க தான் அவன் வந்து போயிட்டு இருந்திருக்கான், அவனை தான் நம்ம தேவையெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம வந்து அவனை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ரிலீஸம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அவன் எவ்வளோ உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணா, அவனை இன்னும் கொஞ்சம் நாள் வெஜிட் ஆப்ஸ் ஆரம்பிச்சிடலாமா நான் சென்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஓடிடுவான்.
திடீர்னு ஒரு பர்சனை காட்டுறாங்க. மாஸ்டர் இருக்காங்க, நம்ம போய் சாப்பிட்லாம்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, சேரிட்டிக்கு நம்ம எவ்வளோ டொனேஷன் பண்ணோம், இன்னும் எவ்வளோ எத்தனை பேர் டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேரிட்டி டொனேஷன்ஸ் பற்றிலாம் நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட லீடை காட்டுறாங்க, நம்ம டாக்டர் லீடை காட்டுறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறாங்க, சரி நான் அவங்க தான் வெளியே விட்ட சொல்லிட்டாங்கல்ல, வெளியே போகும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஏதோ அசிஸ்டன்ஸ் இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு காப்பாற்றவே வந்து ஹெல்ப் பண்ண தெரியுமா, நான் போய் அங்கே வந்து டோங் சிட்டியில் போய் நான் வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணனால தான் உன்னை வெளியே விடுறாங்க நீ, அதனால் வந்து சரி அப்போ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து மழையை கடன் மேலே வந்து ஒரு இது வச்சுட்டு ஓடிடுவான். அதை வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க நம்மளோட கேப்டன். அப்போ கேப்டன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து கூப்பிட்டானே, நீ கூப்பிட்டோன்னே அவன் என்ன திரும்பி ஹாய் அப்படின்னு காட்டுவான்னு எது அவசியம் இருக்கா, அவனுக்கு தான் கமிஷனர் டேரக்டர் எல்லாரோட சப்போர்ட்ஸும் இருக்குல்ல, நீ எதுக்கு அவங்ககிட்ட தேவையில்லாம அசியம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் என்ன பண்ணா கடகடன் வீட்டுக்கு போகிறான். கிங் எங்கே இருக்கு, எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தங்கச்சி போல அந்த சாப்பாடுலாம் அப்படியே இருக்கும்போது அவன் என்ன சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இடமா தேடிட்டே இருக்கான். அப்போ வந்து இங்கே திடீர்னு பார்த்தா கீழே வந்து அவளை அந்த பொண்ணோட கிளிப் இருக்க பார்த்தோன்னா நமக்கு வந்து பயம் ஆயிடுச்சு, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சு என் தங்கச்சியை பார்த்தீங்களா, பாஸ் நீங்கள் பார்த்தீங்களா, மாஸ்டர் நீங்கள் பார்த்தீங்களா, சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபியூச்சர் இருந்தால் கொட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, நம்ம அங்கே வந்து ஸ்மக்லிங் பண்ணுற இடத்துல வந்து 20 kgs வந்து இருந்துச்சு சொல்கிறாங்க, கோல்ட் காயின்ஸ் இந்த ஆப்டியம் சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தா 19 தான் இருக்குது. அந்த 1 kg எங்கே போச்சு, என்ன ட்ரிக் பண்ணுறீங்களா, எங்கே அந்த 1 kg, எனக்கு 1 kg கூட நான் விட மாட்டேன், அவங்க ஏதோ பண்ணுறாங்க, சரி அவங்க எங்கிட்டே விளையாடுறாங்க, விளையாடட்டும் நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். அந்த டீயெல்லாம் வந்து அவன் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் டென்ஷனாக வந்து கேப்டன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு தெரியாது அவங்க எதாவது என்ன அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் அவங்கள கண்டிப்பாக கண்டுபிடிச்சுவேன், எல்லாருக்கும் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நம்ம டாக்டருக்காகட்டாங்க. என் தங்கச்சிங்க எல்லாருக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கேட்குறாங்க, நீ ஃபோட்டோ காட்டு, உன் தங்கச்சி சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் ஃபோட்டோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த பொண்ணா நான் அங்கே பார்த்தேன், நேற்று நைட்டு வந்து அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தா, இந்த ரோட்டில் தான் நடந்து போயிட்டு இருந்தா, அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஆளை பிடிச்சோம்ல, ஒரு ஆளு கூட வந்து நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டு அதுக்கடுத்து அடித்தோன்னு அந்த ஆளுக்கு வந்து ஒரு ட்ரக்கோட சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அவன் வந்து அது கண்ணெல்லாம் வந்து டைட்டாக முடி வச்சுருக்கான், அந்த ட்ரக்லாம் சிம்டம்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டால் கொஞ்சம் ஏதாவது தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் வந்து இன்னும் அந்த ட்ரக் சிம்டம்ஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கான். நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா, உன்னை யார் அனுப்பிச்சுட்டா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து நம்ம டாக்டர் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சி இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளேஸில் போய் கேட்க அங்கேருந்து ஒரு லேடி வந்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நீ யார் இங்கே வந்து கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ போயிட்டு இங்கேருந்து நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு வந்து அந்த டாக்டரை வந்து நம்ம டாக்டர் லீடை வந்து அடிச்சு அனுப்பிச்சி விடுறான். அவங்க வந்து மாற்றி வந்து ஒரு 2 பேர் வந்து அவனை எடுத்துகிட்டு போய் செம்மையாக அடிச்சு அனுப்பிச்சி விடுறாங்க. அப்போ ஒரு லேடி வரைக்கும் வந்திருக்கான். ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, இங்கெல்லாம் வராதிங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க, நம்ம எல்லாம் வந்து அடி வாங்காதீங்க, நீங்கள் சொன்னீங்களா அந்த உங்களுக்கு வந்து என்னோட தங்கச்சி பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு யார் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணா எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் சொல்லுங்கள், அவள் வந்து ஒரு 13 years பொண்ணு தான், சின்ன பொண்ணு தான், அவன் வந்து ஹைட்டு கம்மியாக இருப்பான், ஏன்னா ஷோல்டர் ஹைட் தான் இருப்பான், ப்ளீஸ் சொல்லுங்கள், அவள் வந்து ரொம்ப பாவம் அப்படிலாம் சொன்னேன். சரி நான் சொல்கிறேன், அவங்க வந்து எங்கள் நேற்று வந்து இங்கே தான் நைட்டு வந்தா, ஆனால் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவளை வந்து பிஸ்னஸ் மேனுக்கு விற்றுட்டாங்க, இந்த பிஸ்னஸ் மேனை யார் அவன் அப்பியரன்ஸ் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படி கத்திட்டே இருக்கும்போது அதெல்லாம் எங்களை சொல்ல முடியாது, உனக்கு ரூல்ஸ் தெரியாதா, அதெல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு ரூல்ஸ் தெரியாதா, ஆனால் வந்து அவன் ஹாங்காங்கில் இருக்க அவனுக்கு தெரியும், ஹாங்காங்கா என் தங்கச்சி பாவம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே வந்து போலீஸ் மேனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேப்டன் வந்து என்னவோ இது ஒரு டெலஸ்கோப் ஆட்டம் வந்து அந்த மையெல்லாம் போட்டு வந்து வச்சுட்டு இருக்கும்போது நீ போய் இப்போ வந்து சொல்ல போறியா இல்லையா, உனக்கு பின்னாடி இருக்காங்க யார் அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சம்மடி அடிச்சுட்டு அவன் மட்டும் கேட்டுகிட்டே இருப்பான். சம்மடி அடிச்சுட்டு அது நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா, இல்லைனா வந்து அந்த டெலஸ்கோப் இல்லைங்க ஒரு கத்தி மாதிரி போல், அதை வந்து நான் அவனை ஹர்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நீ இப்போ சொல்ல போறியா இல்லை நான் அவனை சாவடிச்சிட்டா, உன்னை சாவடிச்சா கூட இங்கே யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நீ இப்போ சொல்வியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க அவனை வந்து ஹாங்காங்னு சொல்லிட்டான். ஹாங்காங் சொன்னேனே சரி ஹாங்காங்கா அங்கே அதுக்கு மேலே அவன் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருந்தான். இதுவே எனக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஆளுக்கிட்ட போகிறான். கேப்டன் வந்து மயக்கப்பட்டான்.
கேப்டன் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் நான் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ஹாங்காங் போகிற மாதிரி எனக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னேன். ஹாங்காங்க்கா திடீர்னு எதுக்கு நீ ஹாங்காங் போனோம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கண்டிப்பாக இந்த ஸ்மக்லிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் பிடிச்சி ஆகணும், நான் இதுக்காக கண்டிப்பாக ஹாங்காங் போயே தான் ஆகணும், அதனால் வந்து ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் ஹாங்காங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, சரி நீ ஹாங்காங் போகலாம், அதுக்கடுத்து உன்னோட டீமில் வந்து கொஞ்சம் பெரிய கூட்டிகிட்டு போ, அவங்க கூட வந்து ரொம்ப சேஃப்டியாக இரு, நீ வந்து இது எதாவது வந்து வேறு ஏதாவது உனக்கு எதாவது ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணணும், உனக்கு தேவையான ஹெல்ப்பை நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக எனக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன், நான் ரொம்ப சேஃப்டியாக தான் இருப்பேன், நான் வந்து எனக்கு எதாவது தேவைன்னா வந்து நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், எனக்கு தேவையான ஒரு 4 அசிஸ்டன்ஸ் இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஹாங்காங்க்கு சொல்ல, சரி ஓகே நீ ஹாங்காங்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணு, ரொம்ப சேஃப்டியாக இருங்க அங்கே, ஏன்னா வந்து ஒரு பெரிய ஸ்மக்லிங் கும்பல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ வந்து தேவைன்னா போயிட்டு இந்த பெரிய பிரச்சனை மாட்டிக்காதே, நீ வந்து எனக்கு தனியாக போயிட்டு எனக்கு இன்னும் ஆபத்து மாதிரியாக இருக்கு, நீங்கள் இந்த மாதிரி தனியாகலாம் போகாது அப்படி சொல்ல பரவாயில்ல சார், நான் வந்து இதை கண்டிப்பாக முடிச்சாவேன், இந்த ஸ்மக்லிங் ஒரு ஆள் கூட இல்லாமல் எல்லாருமே நான் கைது பண்ணுவேன், இதுதான் வந்து என்னோட ஆம்பிஷன்ஸ், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எல்லாரையும் முடிச்சுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ப்ளீஸ் சார், சரி ஓகே நீ சொன்ன கேட்கவா போகிறேன், நீ கண்டிப்பாக போகலாம், ஓகே ஓகே பார்த்துப்போ, குட் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுறாங்க. நான் எதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், எனக்கு எப்படி சொல்லணும்னா தெரியாது, ஆனால் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரி ரொம்ப. இப்போ வந்து ஹாங்காங் சிட்டியை காட்டுறாங்க. ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நின்றுட்டே இருக்கும்போது நம்மளோட கேப்டன் அப்புறம் வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டாங்க, அந்த மொட்டை தலை அசிஸ்டண்ட்டும் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் போட்டு நல்லா வந்து குடும்பம் பார்த்து திட்டிகிட்டே இருக்கும்போது கேப்டன் கடற்கன்னு போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ எப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம ஊர் கிடையாது, அதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சந்தேகம் வந்துடும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஒரு அசிஸ்டன்ஸை கூட்டிகிட்டு போய் நம்ம கேப்டனோட மனசே இல்லாமல் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வந்துகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது நம்மளுக்கு இந்த சைடில் பார்த்தோன்னா நம்ம டாக்டரும் அதே ஹாங்காங்கில் வந்து அவங்க தங்கச்சி தேடிட்டு இருக்காங்க. இவங்களாம் ஒரு கேஃபில் உட்காந்து டீ குடிச்சிட்டு எப்படி நம்ம பிடிக்கலாம், என்ன பிளான்னு, இனி கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்மக்லிங் பண்ணுவாங்க, அந்த ஹாங் ரோட்டில் தான் ஸ்மக்லிங் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதை நம்ம எல்லோரும் சுத்த போடணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சைடில் இருக்கணும், நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லோரும் ஒரு ஆளை விடாமல் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கீழே பேசிட்டே இருக்கவும் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் வந்து என் தங்கச்சி பார்த்தீங்களா, என் தங்கச்சிங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு காட்டிகிட்டே இருக்கான். இதை வந்து யாருமே வந்து இவன் இருக்கிறத வந்து யாருமே பார்க்கல. அதே மாதிரி ஈவினிங்கும் ஆகுது, இவங்க வந்து பிளான் போட்ட மாதிரி வந்து எல்லாரும் வந்து அந்த இது ஸ்மக்லிங்கும் நடக்குது, அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலாம், நம்ம வந்து கரெக்டான டைம் வந்துட்டு தான் வந்து எந்த இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது சரி அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு சத்தம் போட்டுறாங்க. சத்தம் போட்டுட்டு அவங்க மாற்றி மாற்றி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த இது நம்ம கேப்டன் வரைக்கும் தனியாக வந்து ஷூட் பண்ணிட்டே போங்க. இல்லை நீங்களாம் வந்து என்னை நான் கூப்பிட்டு தான் வந்தீங்க, ஆனால் நான் இதை கண்டிப்பாக முடிச்சாகணும், நீங்கள் போய் எங்கேயா ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு இவனும் வந்து கையில் வந்து இவனுக்கு குண்டு அடிபட்டிருக்கும். இவன் கடந்து என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு நட்டை காட்டுவாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே போயிருப்பான். அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு போல். நீ இப்போ வந்து கத்தனா உன்னை அவ்வளோதான், இப்போ போலீஸ் வந்து கேட்பாங்க, நீ வந்து யாரும் இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இதுலாம் வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். அந்த பொண்ணு ரொம்ப பயந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து போலீஸ்லாம் வந்து உங்கள் வீட்டை தட்ட அந்த பொண்ணு வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம். ஆனால் வந்து இது கொஞ்சம் படப்படப்பாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால வந்து அந்த இது பொண்ணு வந்து அந்த கொஞ்சம் அப்படியே வந்து படப்படன்னு இருக்கிறதுனால வந்து அவங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கோம், இவனுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதுவில் இந்த கிளாத்ஸ்லாம் கொடுத்து தொடச்சிலாம் வச்சுருக்கோம். அந்த பொண்ணு அவன் கேட்பான், நீலாம் தனியாக வந்திருக்கேன் இந்த வீட்டில். ஆமாம், நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, நான் இங்கே வந்து காலேஜுக்காக நான் இங்கே தனியாக தான் இருக்கேன், நீ எதுக்கு சீசர்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஓ எனக்கு குத்தி இந்த சீசரில் கொண்டுருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறைச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கு. ஏன்னா வந்து தனியாக வந்து அவன் அது கையில் துப்பாக்கிலாம் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ திரும்பவும் அந்த இது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வரேன். இந்த சீரீஸில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து இன்னும் நிறைய எபிசோட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். திரும்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு திரும்ப கதவை தட்ட, நீ இப்போ எனக்கு தெரியாது நீ ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு கிடைக்குதுன்னு போயிட்டு நான் வந்து குளிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் தான் கழுவு இதாயிருக்கேன், இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் இவ்வளோ எல்லாத்தையும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தோன்னா வந்து அங்கே அவன் தொலைச்சி போட்ட ரத்தம் இருந்துச்சு. அது வந்து அந்த பொண்ணு சொல்லும், அது வந்து என் பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னேன். சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அதெல்லாம் கீழே போட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க.
அவங்க வந்து கீழே போட்டு கத்துற சேர்ந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வாங்க, இந்த பொண்ணுக்கிட்டே கேட்கறது நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியே போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ நேரமாக அவன் எங்கே இருந்திருப்பானா, அந்த வந்து பாத் டப்குள்ளே தான் அவன் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். அதனால அவனுக்கு செம ஃபீவர், ஏற்கனவே அவனுக்கு காயம் வேறு பட்டுட்டு ஃபீவர் வேறு ஆனதுனால வந்து அந்த பொண்ணு கடைக்கான ஓடி போயிட்டு நம்ம டாக்டர் சார் இருக்காங்களே அவங்கள போய் கூட்டு வரும். அவங்க வந்து எதுக்க வீட்டில் தான் இருந்திருப்பான். அவனை போய் கூட்டு வந்தோடனே இவனுக்கு தெரியாமல் தான் நான் அந்த பொண்ணையே பண்ணிட்டு போயிருக்கோம், யாரையோ போய் கூட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இதுவெலாம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஆகிடுது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டு போவோம். யாரும் வந்து கூட்டு வருது, போலீஸ் தான் அந்த பொண்ணு கூட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த இதுவெலாம் வந்து கன்னெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கும் போதே இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம டாக்டர் அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிட்டாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.